சென்னை அடுத்த ஐயப்பந்தாங்கல் பேருந்து நிலையம் மழைநீர் சூழ்ந்து வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. மேலும் இது பற்றிய கள விவரங்களை செய்தியாளர் சுரேந்தர் வழங்கிட கேட்கலாம். சுரேந்தர், வணக்கம். தற்போது இந்த மழைநீரை அப்புறப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்பட்டிருக்கிறதா? உங்களுடைய தகவல். வணக்கம். புயலின் தாக்கத்தால் நேற்று இருந்த சென்னை புறநகர் பகுதிகளில் இடைவிடாமல் கனமழை கொட்டி தீர்த்து வந்தது. இந்த நிலையில இன்று காலை முதலில் இருந்து போரூர், அதே போன்று ஐயப்பந்தாங்கல் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளில் அதிதீவிர கனமழை என்பது பெய்ய தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையில ஐயப்பந்தாங்கல் பனிமலையில் பெய்த மழை காரணமாக பனிமலை முழுவதும் மழை நீரால் மூழ்கடிக்கப்பட்டுள்ள காட்சியை நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக அரசு பேருந்துகள், அதே போன்று பயணிகள் என பலரும் மூழ்கிய அதிகப்படியான தேங்கிய மழை நீரில் மூழ்கியபடி பயணித்து செல்லக்கூடிய காட்சிகளையும் நேரடியாக காண முடிகிறது. குறிப்பாக நேற்றிலிருந்து பெய்து வரும் செங்கல் புயல் காரணமாகவே மழைநீர் என்பது இந்த பகுதியில முழங்கால் அளவிற்கு தேங்கி இருக்கிறது. இதனால் சுமார் ஐயப்பந்தாங்கல் பனிமலை முழுவதும் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தேங்கியதால் பயணிகள் கடும் இன்னலுக்கு ஆளாகக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இதனால் அரசு பேருந்துகளும் மாநகர பேருந்துகளும் பாதி மூழ்கியபடி பயணித்து செல்கின்றனர். தற்போது வரை இடைவிடாமல் மழை பெய்து வருவதால இந்த பகுதியில ஊராட்சி நிர்வாகம் தற்போது வரை அந்த தண்ணீரை அகற்றுவதற்கான பணிகள் எதுவும் மேற்கொள்ளவில்லை. இதனால் அரசு பேருந்து ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் பலரும் நீரில் நனைந்தபடி பயணித்து அரசு பேருந்துகளை இயக்கி செல்லக்கூடிய சூழலை நேரடியாக காண முடிகிறது. இதனால் நோய் தொற்று போன்ற இன்னல்களுக்கு ஆளாவதாகவும் புகார்கள் எழுந்திருக்கிறது. செங்கல் புயல் காரணமாக இடைவிடாமல் பெய்து வரும் கனமழையால ஐயப்பந்தாங்கல் பனிமலை முழுவதும் மழைநீர் மூழ்கடித்துள்ள சம்பவம் இந்த பகுதியில் பயணிகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. கள விவரங்களுக்கு நன்றி சுரேந்தர்.